கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆத்ம தரிசன ஜெபக்கித்தின் சார்பில் இந்த ஆன்மாவின் ஆகாரம் என்ற ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய நேரங்களில் கால சூழ்நிலைகளை பார்த்து வீட்டில் நடக்கிற காரியம், வேலை ஸ்தலத்தில் நடக்கிற காரியம், ஊழியத்தின் பாதையில் ஏற்படுகிற கரடு முரடான அனுபவங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் நாம் திகைத்து நிற்போம். என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் நம்ம எப்படி முன்னேறி செல்கிறது? அடுத்து என்ன நடக்க போகிறது? இதெல்லாம் குறித்த ஒரு பயம் உண்டாகலாம், கலக்கம் உண்டாகலாம். நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு தடைக்கற்களாக அமையலாம். அதனால தான் ஞானி மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, நீ காற்றை கவனிக்காத. காற்று எத்திசையில் தோன்றுது, எந்த திசையிலிருந்து புறப்படுது, எந்த திசையில் முடியுதுன்னு நமக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் பார்க்காது. உன் டியூட்டியை, உன்னுடைய கடமையை, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை, வேலையை நீ செய்து கொண்டே இரு. அதான் அர்த்தம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அது நம்ம செய்ய வேண்டிய காரியம். அன்னைக்கு என்ன பண்ணணுமோ அது அந்த ஆயத்தம், அந்த ஏற்பாடு, முன்னேற்பாடு, அதான் நம்ம செய்யணும். ஆனால் அந்த காரியத்தில் ஜெயம் கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்பதை நமக்கு தெரியாது. ஆனால் அதை விசுவாசிக்கணும். ஏன்னா ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர், ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால் அதை குறித்து நாம் நிதானிப்பதோ, அதை குறித்து நாம் தீர்ப்பு சொல்வதோ அது நம்முடைய காரியம் அல்ல. அன்பானவர்களே, அன்று சொல்கிறார், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பல சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை, பல விதமான இழப்புகளை, ஏமாற்றங்களை கண்டு நீங்கள் கலங்கி திகைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. காற்றையும் கடலையும் நம்ம பார்த்துட்டு நம்ம பயந்து, ஐயோ நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே, நாங்கள் மாண்டு போகிறோமே அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வராமல், நம்ம ஆண்டவரை மாத்திரம் நம்பி விசுவாசித்து அன்றன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, நமக்கு நம்முடைய கைக்கு நேரிடுகிறதை முழு பலத்தோடு நம்ம செய்வோமையானால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேறி செல்லுங்க. எந்த விதமான காரியத்தையும் பார்த்து நீங்கள் கலங்கி திகைத்து நிற்க வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டில் சொல்லியிருக்கிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் அப்படியே தருவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.